Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேடாங்கி நல்லூர் பகுதியில் திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிர்வாகிகளும் திரண்டு உற்சாகமான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை குழுவின் விதமாக வாழை மரங்களும் செங்கரும் பட்டை பசுகள் என்று அனைத்து முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் வரவேற்பு விதமாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.வி. ரமணாவுடைய ஏற்பாட்டிலே பிரம்மாண்டமான முறையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மலர்களை தூவி பூரண கும்ப மரியாதையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி என்பது 179வது சட்டமன்ற தொகுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய எழுச்சி பிரச்சார உரையை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான கூடியிருக்கிறார்கள். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு 2251.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் 37,110 தகுதியான பயனாளிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டா வழங்கி இருக்கிறது. வீடுகள் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இந்த வீட்டுமனை பட்டாவை கொடுத்து அவர்களையும் ஒரு வீட்டினுடைய உரிமையாளர்களாக வீடு என்கிற கனவை அவர்களுக்கு நினைவாக்கி கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. 17.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 34,566 மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை அதிமுக அரசு வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சியிலே பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் அகல வாழத்தில் விழுந்திருக்கிறது. ஒருபுறம் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியருக்கும் சம்பளம் இல்லை, மற்றொரு புறம் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை, விடுதிகளிலே பல்வேறு பிரச்சனைகள் என தலைவிரித்து ஆடக்கூடிய அவலம் இன்றைக்கு உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் சந்தித்திருக்கும் அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 17.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கல்வி உதவித்தொகை கழக அரசு வழங்கியது. தாலிக்கு தங்கம் திட்டத்திற்கு இந்த சட்டமன்ற தொகுதியில 24.57 அதாவது 7,717 பயனாளிகளுக்கு 39.6 கிலோகிராம் தங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியம் என்பது அதாவது இந்த முதியோர் ஓய்வூதியம் இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 12,990 பயனாளிகளுக்கும், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட 618 பயனாளிகளுக்கும், 50 வயதை கடந்த திருமணமாகாத ஏழை மகளிர் 89 பேருக்கும், விதவை தாய்மார்கள் 2,910 பேருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் 1,722 பேருக்கும், ஆதரவற்ற விதவை தாய்மார்களுக்கு 6,980 பயனாளிகளுக்கும் உதவித்தொகையை அதாவது மொத்தமாக 25,359 பயனாளிகளுக்கு 2.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே நடுநிலைப்பள்ளியாக 3 நடுநிலைப்பள்ளிகள் ஆரம்ப பள்ளியிலிருந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நடுநிலைப்பள்ளியாக இருந்த 8 நடுநிலைப்பள்ளிகளை உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்நிலைப்பள்ளியாக இருந்து மேல்நிலைப்பள்ளியாக 3 தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு தாலிக்கு தங்கம் மற்றும் இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு 50,000 வரை அந்த உதவித்தொகை என்பது மிகப்பெரிய அளவிலே பயனடைந்தவர்கள் என்று பார்க்கிற பொழுது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 3,112 பயனாளிகளுக்கு 15.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 18.6 கிலோகிராம் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில 2,611 பயனாளிகளுக்கு 5.69 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பிபி சாலை முதல் பன்னூர் வயலூர் வரை அதாவது 1.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பணிகள் முடிக்கப்பட்ட கிடப்பிலே கிடைக்கிறது. திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக அதே போன்று மணவூர் ரயில் நிலையம் முதல் திருவலங்காடு வரை உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு 5.39 கோடி ரூபாய் முடிக்கப்பட்டுள்ளது. அதையும் இந்த அரசு உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று SPR சாலை முதல் நுங்கம்பாக்கம் வரை அதாவது திரும்ப சாலை போடுதல் என்ற திட்டத்தின் கீழே 1.62 கோடி ரூபாய் பணிகள் முடிக்கப்பட்டு கிடப்பிலே கிடைக்கிறது. ரயில் பகுதியில் இருக்கக்கூடிய கடம்பத்தூர் திருவிழங்கல ரயில் நிலையங்களிடையே 25.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்டு அதுவும் கட்டப்பட்டு பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. மணவூர் திருவலங்காடு ரயில் நிலையம் அதாவது 0.38 கோடி ரூபாய் மதிப்பிலே கட்டப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கக்கூடிய பணி 0.40 கோடி ரூபாய் மதிப்பீடு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பூண்டி கிராம பகுதியிலே சந்திமூத்து நீர்த்தேக்கத்துக்கு வடிநிலை பகுதியிலே கொசத்தலை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைக்கும் பணி 2.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது.
அதே போன்று பூண்டி கிராம பகுதியிலே சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துடைய நீர்வள திட்டத்தின் எரிசல் ஏரி வீடுகள் மற்றும் பாசன வாய்க்கால்கள் புனரமைக்கக்கூடிய பணிகள் 22.52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அணை புனரமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கிராமத்தில் புனரமைக்கக்கூடிய சீரமைப்பு பணிகள் 5.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம் தூர்வார 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று அந்த தாமதமாக திமுக அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விலையில்லா ஆடுகள் 400 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விலையில்லா கறவை மாடுகள் 4089 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு மொத்தம் 5089 பயனாளிகளுக்கு 4.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கால்நடை துறையின் மூலமாக 385.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பல்வேறு பணிகள் ஈடுபட்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையிலே புடலூர், தலக்காஞ்சி, கரிகாலவாக்கம் ஆகிய 3 ஆரம்ப பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எகாட்டூர், விரியமங்கலம், செஞ்சி, வயலூர், சென்றாயம்பாளையம் பள்ளிகள் தரம். மருத்துவத்துறையிலே குறிப்பாக 4.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பணிகள் பொறுமையாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய அரசு மருத்துவமனை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அம்மா மினி கிளினிக் கொட்டையூர் ஊராட்சியிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்றைக்கு அந்த திமுக அரசு அதை நிறுத்தி இருக்கிறது. இந்த நிலையிலே தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.வி. ரமணா உரையாற்றி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி உரையாற்றவிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னாள் திருத்தணி கோ அருகில் இருக்கிறார். தற்போது பார்க்கலாம்.